ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் நம்மளோட கூட ரைட் பண்ணுறவங்க. நம்ம இப்போ பெங்களூர் டு ஒசூர் பக்கத்தில் போலுமலைன்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். சன்ரைஸ் போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படி நாலு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சில் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர்றோம். இல்லை அவ்வளோதான். ஸோ காய்ஸ் லேட் ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு கிளம்புவோம். அடுத்து போகும்போது உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். ஓகே, பாய். தம்பி வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா பைக்குக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்கணும். ஸோ காய்ஸ், ஒரு வழியாக காலையில் 3:30 கிளம்பி பெங்களூர்லேருந்து இந்த போலுமலை வந்துட்டோம். நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்குன்னு நினச்சி வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வளைஞ்சு வில்லேஜ்குள்ளே வர மாதிரி இருந்துச்சு. அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த டைமை விட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து எங்களால் கரெக்டாக சன்ரைஸை கவர் பண்ண முடியல. நாங்கள் வர்றக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்த டைமில் அப்படியே அந்த சன் வந்து பனியெல்லாம் கொஞ்சம் தள்ளிப்போன்னு விளக்கி விட்டார். ஸோ நாங்கள் வரப்போ சன் வந்து கிட்டத்தட்ட நல்லாவே மேலே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சன் வந்து எவ்வளோ மேலே இருக்குன்னு. இருந்தாலுமே இன்னுமே பனி இருக்குது. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு செம்ம ஃபோட்டோகிராஃபிக் ஸ்பாட் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். ஃபோட்டோவில் பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம கூட வந்த நண்பர் வந்து அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுலே ரொம்ப மும்முரமாக இருக்காது. நாங்கள் நினைக்கிறேன் ஹிமாலயன் நம்மளுக்கு தான். ஸோ காய்ஸ், இது வந்து இப்போ தான் புதுசாக டூரிசம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. இப்போ தான் அந்த சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. இன்னுமே வந்துட்டு மேலெல்லாம் ரோடு போடல. அவங்க வந்து இப்போ தான் உடச்சி போட்டிருக்காங்க கல் எல்லாத்தையும், பாறை எல்லாத்தையும். ஸோ இன்னும் அது போடுறதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஓகே கைஸ், ஒரு செம்ம ரைடு. ஒரு கீழேருந்து ரொம்ப தூரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% வெறும் மண் ரோடு மட்டும்தான். அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி மண்ணெலாம் அரிச்சு ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் பிகினர்ஸாக நீங்கள் வந்து ஓட்ட வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இது ஹிமாலயன் இல்லை ADV 390 இல்லை வேறு ADV வெஹிக்கிள்ஸ் வந்துருந்துச்சுன்னா வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். ஆனால் R15 இந்த மாதிரி ரேசிங் G20 வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த 70% வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அன்டுலேட்டட் லேண்ட். நான் உங்களுக்கு போகிறப்ப காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல செக் பாயிண்ட் இருக்குது. அந்த செக் பாயிண்ட் தாண்டிட்டா அதுக்கப்புறம் இந்த மெட்டல் ரோடு போட்டிருக்காங்க, சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ஆல்னு வந்துடலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நிறையா ஹிடன் பிளேசஸ் இருக்குது, ஹிடன் ஜெம்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் உள்ளூரில் இருக்கவங்களாம் தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ எடுத்து போட்டு ஃபேமஸ் ஆக்கி விடுங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள். வேறு மாதிரி வியூ கைஸ். நம்மளும் அங்கங்கேயும் இருக்கேன், நம்ம வாட்டுக்கு இங்கே திருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ காய்ஸ், அந்த சிமெண்ட் ரோட் ட்ரெயினில் காட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இப்போ மேலே இருந்து கீழே போயிட்டு இருக்கோம். வேறு லெவலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல். இந்த மண் ரோடு எப்படி இருந்துன்னு காட்டுறதுக்காக நாங்கள் இப்போ கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இதுவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் கீழெல்லாம் வந்து இன்னுமே ரொம்ப அன்டுலேட்டடாக ரொம்ப ஆஃப் ரோடாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டோம் மேலே, கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம். இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 700 மீட்டர்ஸ் தான் மேலே டாப்புக்கு. ஸோ இங்கேருந்தே நம்மளுக்கு வந்து அந்த சிமெண்ட் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக காய்ஸ், இங்கேருந்து போகிற ட்ரெயிலு வந்து செம்ம ட்ரெயிலு காய்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் சன்ரைஸ் வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைட்லேருந்து அப்படியே சன் வெளியே வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து மேலே வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மேலே வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த சைட்லேருந்து அப்படியே சன் வெளியே வர மாதிரி தெரியும்.
கீழே பார்த்தீங்கன்னா வந்து பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு. இது வந்து மினி லடாக் மாதிரி இருக்கு guys. 700 மீட்டர் மட்டும் அதுக்குன்னு லடாக்கோட கம்பேர் பண்ணணும் இல்லை நீ லடாக் போயிருக்கா அப்படின்னு கேட்காது. கீழே விழுந்தா எலும்பு மட்டும் வேணா மிச்சம் எடுத்துக்கலாம், பொறுக்கி எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம 500cc வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ லோடு எடுத்துகிட்டு குறிப்பிட்ட வண்டியெல்லாம் போகிறாங்க. ட்ரிபிள்ஸ் வச்சு ஸ்ப்ளெண்டரில் போட்டு அடிச்சு ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு காலையில். 3 பேர் போகிறாங்க. 3 பேர். அதுவும் வண்டி அசால்ட்டாக ஏறுது. அவர்தான் நம்ம நண்பர். ரொம்ப நேரமாக ஃபோட்டோவில் மூழ்கி கிடக்குறாரு. சமூக சேவையில் ஈடுபட்டிருக்காரு, சோசியல் சர்வீஸில் ஈடுபட்டிருக்காரு. ஹாய். நிறையா பேர் வந்திருக்காங்க கைஸ். ஆக்சுவலாக மோஸ்ட்லி எல்லாமே கேஏ வண்டியாக தான் இருக்குது. பெங்களூர் பீப்புள். பெங்களூர்லேருந்து ஒரு 1 hour ரைடு தான். ஃப்ரம் நாங்கள் சில்க் போர்ட்லேருந்து கிளம்புனோம். கரெக்டாக 4:15 கிளம்புனோம். நாங்கள் இங்கே வரப்போ 6 o'clock, ஆவரேஜாக 6 o'clock, 6:15. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 hour ரைடு. ஃப்ரம் பெங்களூர் சில்க் போர்ட்லேருந்து 2 hour ரைடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா பிளான் பண்ணி வந்துங்க. ஸோ கைஸ் இது முன்னாடி ஃபுல்லாக பாறையாக இருந்திருக்கு. இதெல்லாம் உடச்சி அதுக்கப்புறம் தான் ரோடு போட்டிருப்பாங்க போல் நம்ம டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக. இன்னுமே மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரோடு இல்லாமல் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த வண்டி நிற்கிற வரைக்கும் இந்த ரோடு போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்துட்டு ரோடு போடலை. நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேங்க. ஸோ இதெல்லாம் இப்போ தான் ரோடு போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்காங்க கைஸ். உடச்சி ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம போகணுன்னா இதில் நம்ம ஊரில் இந்த கரடுன்னு சொல்லுவாங்க, பாறை கரடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹில், குட்டி ஹில் தான் இது. ஸோ நம்மளும் மேலே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓ வாவ் கைஸ், இங்கே வருங்க. ஏய் சூப்பர்யா ப்ரோ. இங்கே பார்த்தீங்களா பூலாக இருக்குது ப்ரோ. இது என்ன தாமரையா, அல்லின்னு நினைக்கிறேன். அல்லி தானே ப்ரோ? லில்லிஸ் கைஸ். இது வந்து அந்த சுனைன்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணியெலாம் வந்துட்டு அடியில் பாறை அந்த கிராக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வழியாக உள்ளே வந்துட்டு இந்த குழிக்குள்ளே வந்து அப்படி வந்து அப்படி சேவ் ஆகும். குழியில் பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து அடிவாரம் வரைக்கும் இந்த குழி இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே குதிச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அண்டர் கிரவுண்டுக்கே போயிடலாம். ஆமாம் கைஸ், ரகசியம் இதுக்குள்ளே குதிச்சிங்கன்னா அப்படியே உள்ள டனல் இருக்காமா, அப்படி கீழே போய் எந்திரிச்சலாம். கீழே வந்து ஒரு குளம் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. இதில் குதிச்சு அப்படியே முங்குழி போட்டே போனீங்கன்னா தெரியாதுன்ட்டு அங்கே போய் எந்திரிச்சிடலாம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனால் யாரும் நம்பாதீங்க. உடனே நம்மளால எங்கே எதை பார்த்தாலும் அப்படி உட்காந்துருவாரு கேமரா தூக்கிட்டு. ப்ரோ ஓட்ட மட்டும் வரலைன்னா வச்சுக்கங்க. இப்படி சொல்லி தான் இப்படிதான் காலையில் என்ன ப்ரோ ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குன்னு ஒருத்தன் தேடிட்டு இருந்தான். கைஸ் இங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக குப்பை போட்டு வச்சுருக்காங்க. நம்மளால இதை திருந்தவே மாட்டாங்க கைஸ். அது அவ்வளவுதான். தண்ணியில் போடுறாங்க. மூசவை ஹியூமானிட்டி மதம் என பிரிந்தது போதும். நாங்கள் பாருங்க எடுத்து அவ்வளோதான் அங்கிட்டு போட்டாரே முடிஞ்சு. எத்தனை பேருக்கு தெரியுமா கைஸ் ஆக்சுவலாக நம்ம இங்கே இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரி இடத்துக்கு வரணுன்னா நம்ம தான் அதை பத்திரமா வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கவர்லாம் தூக்கி போடாதீங்க, எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுங்க. இந்த மரம் தான் உச்சியில் இருக்குதுன்னு நினச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த மரத்துக்கு மேலேயும் கொஞ்சம் உச்சி இருக்குது. அங்கே ஒரு கோயில் இருக்குது. அதோ நிற்கிது பாருங்க அந்த டிவிஎஸ். அதில் தான் 3 பேர் ட்ரிபிள்ஸ் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியேப்பா அதுக்கு மேலே ஒரு உச்சி இருக்கு கைஸ். அங்கே பாருங்க, அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவில் ஒரு ட்ரோன் அப்படி விடலாம்.
ஸோ அந்த எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நம்மளும் அந்த மரத்து நிலையில போய் தூங்கிடுவோம். எப்படி போகிறது? நடத்துதான். வீடியோ எடுக்கிறீங்களா? போங்க போங்க போங்க, பார்த்து போங்க ப்ரோ. இப்படியே போங்க. காய்ஸ் எல்லாரும் படுத்துட்டு தூங்குறாங்கன்றக்காகவே நாங்களும் போய் படுத்து தூங்க போகிறோம். என்னடா நாய் இருக்கக்கூடாதா? நாயெல்லாம் இருக்குன்னு ஏதோ டைனோசரை பார்த்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ காய்ஸ் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்போம். நல்லா இருக்குது. ஸோ காய்ஸ் இப்போ கட்டுக்கதைகள்லாம் எப்படி உருவாகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சாக்கெலாம் போட்டு மடித்து வச்சு கான்க்ரீட் போட்ட மாதிரி இருக்கா, இந்த மாதிரி பேட்டர்னாக இருக்கா. இது எப்படி உருவாச்சுன்னு நம்ம நண்பர் இப்போ சொல்லுவார். எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு காலத்தில் யாருமே இங்கே கால் பதிக்கலை. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே சூழ்நிலை டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்படி இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, தண்ணியெல்லாம் அப்படியே வந்து தேங்கி அப்படியே இங்கே யாருமே வராதனால பல கோடி வருஷங்களாக அப்படியே தண்ணிலாம் தேங்கியே இருந்துச்சான். அப்புறம் ஒரு முனிவர் மட்டும் அப்பப்போ அப்படியே ஸ்லாண்டிங்கில் ஸ்லோப்பாக அப்படியே காலை விரிச்சு 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 மேலே வந்து காலை விரிச்சு விரிச்சு அப்படியே மேலே வந்து சரிக்கிட்டே இங்கே வந்து அப்படியே குத்த வச்சு தியானம் பண்ணிட்டு அவர் இங்கே உட்காந்த இடங்கள்லாம் குட்டி குட்டி பள்ளங்கள்லாம், உட்காந்த இடம் குட்டி குட்டி பள்ளமா, மலைக்குள்ள குட்டி குட்டி பள்ளமாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் அவர் உட்காந்துருக்காரோ அங்கே எங்கெல்லாம் பள்ளமாக இருக்கும். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. உருவாக்கி மாமா அவங்களை கூப்பிட்டு வந்து கூட இப்பயுமே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சித்தரை பார்த்து தான் சொல்றாங்க. சித்தரை பார்த்துருக்காங்க காய்ஸ். புதருக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு உருவம் ஓடுமா, புதருக்குள்ள இருந்து ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான். அவர் தான் சித்தர். பேர் வந்து புதற்குழி சித்தர். புதற்குழி, ஆமாம் புதற்குழி சித்தர். சீதா கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் ரொம்ப டிவைனாக இருக்குது கைஸ். செம்ம பீஸ்ஃபுல்லான பிளேஸு. ஸோ இங்கே ஒரு கல்மண்டபம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்குது, உள்ளே போகவே முடியாது போல் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. முன்னாடி இதுதான் கோயிலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேடை மாதிரி இருக்குது. ஹொய்யா ஹோ ஹொய்யா ஹோ. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ ஒரு 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். ரீல்ஸில் பார்க்குறது, அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறது, இப்படியே பார்த்துட்டு ரொம்ப நாளாக விட்டுட்டே இருந்தோம். ஒரு வழியாக இந்த வாட்டி வந்து பிளான் பண்ணி, சடன் பிளான் ஆக்சுவலாக, அங்கேருந்து இப்போ வந்துட்டோம், வந்து கிளம்பியாச்சு. ஒரு வழியாக போலுமலை ஃபோர்ட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் போட்டு கிளம்பி ரிட்டன் போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க. போகிற வழியில் ஒரு இடத்துல எங்கே சாப்பிட்டு அப்படியே பெங்களூரை பார்த்து போக வேண்டியதாங்க. ஒரு செம்ம ஒர்த்தான ஒன் டே ரைடு. இங்கேருந்து பெங்களூர்லேருந்து காலைல 4 மணிக்கு கிளம்பி இப்போ வந்து ஒரு மதியம் ஒரு 3 மணிக்கிட்ட ஆயிருக்கு. அதுக்குள்ளே போயிட்டு நல்லா ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் போட்டு ஜம்முன்னு திருப்பி வந்தாச்சுங்க. அவ்வளோதான். நீங்களும் வந்து பெங்களூர் பக்கத்தில் இருக்கீங்க, இல்லை வந்து கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு இடம். போயிட்டு வாங்க. போயிட்டு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு எங்காவது இடங்களில் வந்துட்டு பக்கத்தில் ஏதாவது இருக்குது, நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து அங்கே போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.